அண்மை செய்தி. தூத்துக்குடியில் மீண்டும் எம்பி கனிமொழியை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தூத்துக்குடியில் இந்த முறையும் கனிமொழி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ஒருமித்தமாக ஒரே குரலாக தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி தொகுதியில் கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழி அவர்களை வெற்றி பெற செய்ய உழைக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தேர்தல் குழுவானது தற்போது கூறியிருக்கிறது. அவர்களிடம் திமுக சார்பில் ஒவ்வொரு தொகுதிக்கான கூட்டமானது கடந்த 24ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை தூத்துக்குடி தொகுதி நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தூத்துக்குடி நிர்வாகிகளிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. தொடர்ச்சியாக மழை வெள்ளம் பாதிப்பு முழுமையாக அரசின் நிவாரணங்கள் பொதுமக்களுக்கு சென்று சேர்ந்ததா என்பதை நிர்வாகிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மழை வெள்ளம் பாதிப்பால் வீடுகளை இழந்தவர்கள், பாதிக்கப்பட்ட நபர்களை அடையாளம் கண்டு உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதில் முழு கவனம் செலுத்த நிர்வாகிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முக்கியமாக தூத்துக்குடியில் தொகுதியில் இந்த முறையும் கனிமொழி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நிர்வாகிகளின் கோரிக்கைக்கு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி அவர்களை வெற்றி பெற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் தற்போது அந்த நிர்வாக குழுவானது அவர்களிடம் கருத்து தெரிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.